இருக்கிறது இல்ல. அல்லாஹ் தொடர்ந்து சொல்றான் பாருங்க, நம்பிக்கை கொள்ளாதவருக்கு சைத்தானை உற்ற தோழர்களாக நாம் மாற்றினோம். யாரெல்லாம் அல்லாஹ்வை நம்பலையோ இறையச்சத்தோட இல்லையோ அவங்களுக்கெல்லாம் சைத்தான் உற்ற தோழர்கள். அல்லாஹ் தெளிவாக எடுத்து வைக்கிறான். இந்த இடத்துல இப்படியே நிப்பாட்டிடுங்க. ஆதம் பாவா ரெண்டு பேரும், ஆதம் அவ்வா அலைஹிஸ்ஸலாம் ரெண்டு பேரும் பூமிக்கு இறக்கப்பட்டாங்க. இறக்கப்பட்ட பின்பு இங்கே அவர்களுக்கு குழந்தை பிறக்கிறது. குழந்தை பிறக்கிறது. வெக்கத்தலங்கள் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் குழந்தை. வெக்கத்தலங்கள் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் ரெண்டு பேரும் கூடினாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு குழந்தை. ஒவ்வொரு சூழிலும் இரண்டு பிள்ளைகள். ஒவ்வொரு சூழிலும் ஒவ்வொரு கற்பத்திலும் இரண்டு பிள்ளைகள். எப்படி இரண்டு பிள்ளை? ஒரு சூழ்ல ஒரு ஆண் ஒரு பெண், இன்னொரு சூழ்ல ஒரு ஆண் ஒரு பெண். அந்த சூழ்ல உள்ள ஆணும் பெண்ணும் திருமணம் செய்து கொள்ளக்கூடாது, தடை. அதுலயும் கூட ஒரு ஒழுங்கு பாருங்க. திருமணம் செய்து கொள்ளக்கூடாது, தடை. அடுத்த சூழ்ல உள்ள பெண்ணும் இந்த சூழில் உள்ள முதல் சூழில் உள்ள ஆணும் திருமணம் செய்து கொள்ள வேண்டும். இரண்டாவது சூழில் உள்ள ஆணும் முதல் சூழில் உள்ள பெண்ணும் திருமணம் செய்து கொள்ள வேண்டும். இதுதான் அல்லாஹ் ஏற்படுத்தின ஒரு அழகிய ஒரு வழிமுறை. இங்கேயும் பிரச்சனை என்ன? முதல் சூழ்ல ஒரு ஆண் பெண், இன்னொரு சூழ்ல ஆண் பெண். முதல் சூழில் உள்ள ஆண் இருக்கிறாரு, அவரோட பிறந்த பெண் இருக்குது, அவருக்கு தங்கச்சி. அப்படித்தானே? கல்யாணம் பண்ணக்கூடாது. ஆனால் சைத்தான் விளையாடுறான் பாருங்க. அவரு அந்த பெண்ணின் அழகில் மயங்கினார். என்ன செய்றாரு? அழகில் மயங்கினார், காவல் கொண்டார். நம்ம வார்த்தைகளை சொல்றாருன்னா காவல் கொண்டார், மையல் கொண்டார், அவள் மீது காவல் கொண்டார். விளைவு என்னங்கிறத அல்லாஹ் சொல்லி காட்டுறான் பாருங்க. மிக அற்புதமாக சொல்லி காட்டுறான். உலகத்தில் நடந்த முதல் கொலையும் முதல் காதலும் முதல் காதலினால் ஏற்பட்ட முதல் கொலை, அது மிக தெளிவாக மிக அற்புதமாக ஒரு வரலாற்று உண்மையாக அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல எடுத்து வைக்கிறான். ஒரு வரலாறு அப்படிதான் சொல்றான் அல்லாஹ், நான் சொல்லல. அல்லாஹ் சொல்லி காட்டுறான் பாருங்க. அல் மாயிதாவுல, சூரத்து மாயிதாவுல 5:27, ஆதமுடைய இரு புதல்வர்களின் உண்மையான வரலாற்றை அவர்களுக்கு கூறுவீராக. ஆதமுடைய மக்களுடைய அந்த உண்மையான வரலாறு தெரியுமா? அந்த வரலாற்றை அவர்களுக்கு கூறுவீராக அல்லாஹ் ஆரம்பித்து சொல்லுகிறார் பாருங்கள். அவர்கள் அவ்விருவரும் வணக்கம் புரிந்தனர். அவ்விருவரின் வணக்கத்திலே, பிரார்த்தனையிலே ஒன்று ஏற்கப்பட்டது, நேர்ச்சையிலே ஒன்று ஏற்கப்பட்டது, மற்றொருவரிடம் ஏற்கப்படவில்லை. நான் உன்னை கொல்லுவேன் என்று ஏற்கப்படாதவர் கூறினார். தன்னை அஞ்சியோரிடம் இருந்து அல்லாஹ் ஏற்றுக்கொள்வார் என்று ஏற்கப்பட்டவர் கூறினார். ஏற்கப்பட்டவர் என்ன சொல்றாரு? யார் அல்லாஹ்வை அஞ்சி நடக்கிறார்களோ அவர்கள் உரியதுதான் ஏற்றுக்கொள்ளப்படும். இந்த நேர்ச்சையை பத்தி என்னடா பின்புலம், என்ன வரலாற்று உண்மை? உள்ள போய் ஹதீஸ்ல போய் பார்த்தோம்னா இந்த பிரச்சனை ஒரு பெண்ணிடம் வந்து நிற்கிறது. முதல் சூழ்ல உள்ள பெண்ண, முதல் சூழ்ல உள்ளவரு காபில் வந்து நான் தான் கல்யாணம் பண்ணுவேன் நிற்கிறார். ஆதம் பாவா சொல்றாங்க, இரண்டு பேரும் அல்லாஹ்விடம் வணக்கத்தை வைங்க, நேர்ச்சையை வைங்க. அந்த நேர்ச்சையில் யாருடைய நேர்ச்சை ஏற்றுக்கொள்ளப்படுகிறதோ அவர்களுக்கு. ஆதம் பாவா சொல்றாங்க. முதல்ல காபில் என்ன? அவர் ஒரு விவசாயி. காபில்ங்கிறவர் ஒரு விவசாயி. அந்த விவசாயி என்ன செய்றாரு? தான் கதிரை கொண்டு போய் ஒரு 7-8 கதிரை கொண்டு போய் அல்லாஹ்வுக்காக வைக்கிறார். ஹாபில் சொல்லக்கூடியவர் மிக தெளிவாக தன்னுடைய கொளுத்த மாடுகள், நல்ல நல்ல ஆடு, பெரிய ஆடை கொண்டு போய், நல்ல கொளுத்த ஆடை கொண்டு போய் அல்லாஹ்வுக்காக நேர்ச்சையில கொடுக்கிறார். அந்த ஆடு ஏற்றுக்கொள்ளப்படுகிறது, இது நிராகரிக்கப்படுகிறது. நிராகரிக்கப்பட்டவன என்ன ஆகி போச்சு? வேற வழி இல்லை, கொல்லுவேன். மிக தெளிவாக சொல்ற. ஏற்றுக்கொள்ளையா? அல்லாஹ் ஏற்றுக்கலையே, அல்லாஹ் இதை விரும்பலையே, நம்ம விரும்பக்கூடாது, அல்லாஹ் தடுத்திருக்கிறானே, நாம் நம்மை தடுத்துக் கொள்ள வேண்டுமே நினைக்கல. எது கண்ண மறைக்குது? காதல் வந்து அங்க கண்ண மறைக்குது. அதனால என்ன நடக்குது? முதல் கொலைங்க.
முதல் கொலை செய்து விட்டாரு. அப்படியே தொடர்ந்து அல்லாஹ் சொல்றான் பாருங்க, உன்னை கொல்லுவேன் அவர் சொல்றாரு. 5 ஓரிடம் இருந்துதான் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர் சொல்றாரு, என்னை கொல்வதற்காக உன் கையை என்னை நோக்கி நீ நீட்டினால் உன்னை கொல்வதற்காக என் கையை உன்னை நோக்கி நான் நீட்டுவேன் அல்ல. நீ என்ன கொல்றதுக்காக நீ வந்தீன்னா கொல்லுங்கப்பா, கொலை பண்ணிக்க. ஆனா நான் உனக்கு எதிராக கை நீட்ட மாட்டேன், நான் உனக்கு எதிராக வாழ்த்துக்க மாட்டேன், உன்னை கொள்வதற்காக நான் தயாராக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து சொல்றாரு பாருங்க, உன்னை நோக்கி நான் நீட்டுவன் அல்ல, அகிலத்தின் இறைவனாகிய அல்லாஹ்வை நான் அஞ்சுகிறேன், உன் பாவத்துடன் என்னை கொண்ட பாவத்தையும் நீ சுமந்து நரகவாசினி ஆவதையே நான் விரும்புகிறேன், அதுவே அநீதி இழைத்தோரின் கூலியாகும். இங்க பொறுமையை மட்டும் கையாண்டால் எவ்வளவு பெரிய வெற்றி கிடைக்குங்கிறதுக்கு இவர் ஒரு உதாரணம். என்ன சொல்றாரு, நீ என்ன கொல்ல போறியா, கொல்லுங்க, நீ என்ன செய்யணும் செஞ்சிக்க, எது வேண்டாலும் பண்ணு, நான் உனக்கு எதிராக கை தூக்க மாட்டேன். ஒவ்வொரு கூட்டமும் இப்படி எதிரான கூட்டத்துக்கு எதிராக முடிவு செய்தோம் என்றால் குழப்பம் வருமா, பிரச்சனை வருமா, ஒருத்தரை ஒருத்தர் வெட்டிக் கொள்வோமா, அடித்துக் கொள்வோமா, மிதித்துக் கொள்வோமா, போலீஸ்ல போய் நிப்போமா, நிக்க மாட்டோம். ஆனால் இன்றைக்கு பார்க்கிறோம், இன்றைக்கு கொலை செய்வதற்கான தூண்டுதலை பற்றி சொல்லுகின்ற போதும், இந்த காதல் உணர்வுகளை பற்றி சொல்லுகின்ற போதும் ஒன்றும் ஒன்று இணைந்து நிற்கிறது. என்னடாப்பா இணைஞ்சு நிற்குது? முதல்ல உள்ள ஆதம் பாவாட்ட உள்ள டிஎன்ஏ மரபணு, அந்த மரபணுல வாழ்வாக வந்து கொண்டிருக்கிறது. கடைசி வரலும் கியாமத்து வரையில் வரும். இந்த உணர்வு அங்க பதிவு செய்யப்பட்டது, அங்க பதிவு செய்யறாங்க. ஆதமுடைய மக்கள் முதல் மகன் தன்னுடைய இன்னொரு மகனை கொல்லுகிறான். அவங்க கண்ணு முன்னாடியே நடக்குது. இது அத்தனைக்கும் எது காரணம்? காதல். தவறாக எதை அல்லாஹ் தடுத்திருக்கிறாரோ அதை நோக்கி செல்லுகின்ற நோக்கம், அதை எதை தடை செய்கிறானோ அதுதான் எனக்கு வேண்டும் என்று எவன் முடிவு செய்கிறானோ அவனுக்கு ஏற்படக்கூடிய இழப்பு இதுவாக இருக்கிறது என்பதை மிக தெளிவாக நம்ம புரிஞ்சிட்டோம்னா, மிக தெளிவாக எடுத்துக்கொண்டோம் என்றால், அப்ப காதலை பத்தி இஸ்லாம் என்னதாயா சொல்லுது? அப்ப காதலே படக்கூடாதா, ஒருத்தரை விரும்பக்கூடாதா, ஒருத்தரை நேசிக்க கூடாதா, அப்படி நேசிக்கிறது தப்பா, அப்படி நேசிக்கிறதுனால குற்றமா என்ற கேள்விகள் எல்லாம் எழும். அது என்னவென்பதை அடுத்து பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்பு செய்வதை பொறுத்த மாத்திரத்திலே, ஒருவரை ஒருவர் நேசிப்பதை பொறுத்த மாத்திரத்திலே, நீங்கள் குர்ஆனை மீண்டும் எடுத்து பார்த்தீர்கள் என்றால், நேசிப்பதனுடைய உச்சகட்ட நேசிப்பை பொறுத்த மாத்திரத்திலே அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். அல்லாஹ்வுடைய ரசூலையும் எப்படி நேசிக்கணுங்கிறத அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான் பாருங்க. உங்களுடைய மனைவி, உங்களுடைய மக்கள், உங்களுடைய விளைநிலங்கள், உங்களுடைய உயிர், இது அத்தனையும் விட அல்லாஹ் மீதும் அல்லாஹ்வுடைய ரசூல் மீதும் நேசம் வைக்க வேண்டும், அன்பு பாராட்ட வேண்டும், காதல் செய்ய வேண்டும். காதல்ங்கிறது தப்பான வார்த்தையை கெட்ட வார்த்தை ஆக்கி வச்சுட்டாங்க. அப்படி இல்லை, அல்லாஹ் மீது காதல் செய்யுங்கள். அல்லாஹ் எதை சொல்லி இருக்கிறானோ அதன் மீது காதல் செய்யுங்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் எப்படி வாழ்ந்து காட்டினார்களோ அதன் மீது காதல் செய்யுங்கள். ஒருவர் மீது ஒருவர் அன்பு பாராட்டுவது நல்லா பாராட்டுங்க. கொள்கைக்காக ஒருவர் மீது ஒருவர் அன்பு பாராட்டிக் கொள்ளுங்கள், நேசம் வைங்க. அல்லாஹ்வுக்காக ஒருவரை நேசிப்பதும் அல்லாஹ்வுக்காக ஒருவரை மறுப்பதும் இறை நேசர்களுடைய பண்பு, நம்பிக்கையாளர்களுடைய பண்பு. அப்போ ஒரு பெண்ணை நேசிப்பது அல்லாஹ் அப்படித்தானே ஆக்கி வச்சிருக்கான் நம்மள. ஒரு பெண் ஆண் பெண் என்ற ஈர்ப்புல தான் அல்லாஹ் ஆக்கி வச்சிருக்கிறான். நேசிங்க, நேசிங்க, தப்பு கிடையாது. ஒரு பெண்ணை விரும்புவது விரும்பலாம், ஆனால் அல்லாஹ் தடை செய்ததை அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் வெறுத்த வழியில போய் விரும்பக்கூடாது. ஒரு ஆளை பிடிச்சிருக்குது, ஒரு பெண்ணை பிடிச்சிருக்குது, சொல்வதற்கு அனுமதி இருக்குதா? அனுமதி இருக்கு. இஸ்லாம்
அந்த வழியை அழகாக அழகாக வழிவிடுகிறது. உள்ளே போய் சொல்லுங்க. ஆனா கூட்டிக்கிட்டு பீச்சுக்கு சுத்தாத. பீச்சில் போய் உட்கார வச்சுக்கிட்டு என் கூட என் தம்பி வந்திருக்கான்னு சொல்ல வைக்காத. பொய் சொல்லாத, பொய் சொல்லாத. என்னுடைய ஆண்களும் பெண்களும் பழகுவது தப்பா? இது என்ன தடுக்கப்பட்டிருக்கிறதா அப்படின்னு கேட்கிறாங்களே, அவங்களுக்கு மிக தெளிவாக பதில் சொல்ல வேணாமா? ஆண்களும் பெண்களும் பேசுவதை இஸ்லாம் தடை செய்யல. இஸ்லாம் தடை செய்யல. ஆணும் பெண்ணும் தனிமையில் இருப்பதை இஸ்லாம் தடை செய்கிறார். பேசுறதை தடை செய்யல. தனிமையில பேசாத. தனிமையில பேசாதங்கிறப்ப நம்ம ஆளுக்கு பல உணர்வுகள் வரும். என்ன உணர்வு தெரியுமா வரும்? தனிமையில தானே பேசக்கூடாது, நான் செல்போன்ல பேசுறேங்கிறான். செல்போன் தனிமையை விட மோசமான. தனிமையில் இருந்தா கூட சில விஷயங்களை சொல்வதிலிருந்து நாம் தவிர்த்துக் கொள்வோம். ஆனா முகத்தை பார்க்காமல் செல்போனில் பேசுவதாக இருந்தால் என்ன வேண்டாம் பேசலாம். நிறைய பேருக்கு செல்போனு தான் மிக மோசமான ஒன்றாக அமைந்து கொண்டிருக்கிறார். செல்போன் எதுக்கு வந்துச்சுன்னா கம்யூனிகேஷனுக்கு, தகவல் பரிமாற்றத்துக்கு. இன்றைக்கு அதே செல்போன் எதுக்கு பயன்பட்டு இருக்குது? எல்லா வகையான மோசங்களுக்கும் பயன்பட்டுக் கொண்டிருக்கிறார். எல்லா வகையான இழப்புகளுக்கும் பயன்பட்டுக் கொண்டிருக்கிறார். அத்தனை அறிவியல் கண்டுபிடிப்பை இஸ்லாம் ஏற்றுக்கொள்கிறது. ஆனால் அதை சரியாக பயன்படுத்துகின்ற வரையிலும் ஒருத்தரை நேசம் செய்து இவரை பிடித்திருக்கிறது, போங்க அவங்க வீட்டில் போய் பொண்ணு கேளுங்க, அனுமதி இருக்கிறது. அல்லாஹ்வுடைய ரசூல் ஒரு சஹாபி வர்றாங்க, எனக்கு கல்யாணம். அப்படியா? பொண்ணு யாருப்பா? ரசூலா கேட்கிறாங்க. பொண்ணு யாரு? மதினத்து பெண்ணுங்கிறாங்க அந்த சஹாபி. ரசூலா திருப்பி சொல்றாங்க, மதினத்து பெண்ணா? நல்லா பார்த்துக்கிட்டியா? நம்மால் காட்டவே மாட்டேங்கிறான். காட்டாதனால இவன் வேறு பக்கம் போயிட்டான். என்ன நல்லா பார்த்துக்கிட்டியா? மதினத்து பெண்களுக்கு கண்கள் ஒரு மாதிரி. நல்லா பார்த்துக்கப்பா. ஒரு கண்ணு சின்னதா இருக்கும் போல, கண்ணையெல்லாம் வச்சு தலாக் சொல்லிருப்பாங்க போல. அந்த லெவல்ல கண்கள் ஒரு மாதிரி. பார்த்துக்க, நல்லா பார்த்துக்க. அனுமதி இருக்கிறது. என்ன பிடிச்சிருக்குதா? அனுமதி இருக்கு கேட்கிறதுக்கு. கேளுங்க. இன்னொரு பெண்மணி வந்து நிற்கிறார்கள். என்ன நேற்று நீ கல்யாணம், சந்தோஷம், வாழ்த்துக்கள். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க வாழ்த்துக்கள். ஆனா அவரோட வாழ முடியாது. அந்த அம்மா சொல்றாங்க. திருப்பி ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, எதுக்கு கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன்? உனக்கு வாழ முடியாது என்றால், பிடிக்கவில்லை என்றால் எதற்காக திருமணத்துக்கு நீ ஒத்துக்கொண்டாய்? அந்த பெண்மணி சொல்றாங்க, என் தாய் தந்தையினுடைய கம்பல்ஷன், என் தாய் தந்தையினுடைய வற்புறுத்தல், அவங்கள தட்ட முடியாம ஒத்துக்கிட்டேன். ரசூலுல்லாஹ் அடுத்து சொல்லக்கூடிய வார்த்தை, இனி வாழ முடியுமா முடியாதா? சரி ஒத்துக்கிட்ட, இனிமே வாழ முடியுமா முடியாதா? அந்த பெண்மணி சொல்லுகிறார்கள், இல்ல வாழ முடியாது. வாழ முடியாது என்றால் புரிந்து கொள்ளுங்கள். எப்படிப்பட்ட மார்க்குங்க? அனுமதி கொடுக்கலையா? அனுமதி கொடுக்குது, சில நிபந்தனைகளோடு, அழகான வழிகாட்டுதலோடு, அற்புதமான வழிகாட்டுதலோடு அனுமதி. அந்த பெண்மணி திருப்பி சொல்றாங்க, இல்ல இல்ல நான் அவருடைய வாழ்றேன், இப்படி ஒரு அனுமதி ஒரு பெண்களுக்கு இருக்கிறது என்பதை காட்டுவதற்காக சொன்னேன். என்றைக்காக நம்ம கேட்டிருக்கோமா? என்றைக்காக நம்ம தங்கச்சி மாத்த போய் மாப்பிள்ளைய பிடிச்சிருக்காமா, பாத்தியாமா, பேசினியாமா கேட்டிருப்போமா? இல்ல. விளைவு செல்போன்ல காதல், நெட்டில் காதல். இப்ப காதல் நல்ல காதல் கூட இல்ல, கள்ளக்காதல். கள்ளக்காதல்னால் கொலை. கொலையில கிட்டத்தட்ட 75% கொலை. இப்ப சமீபத்தினுடைய ஆராய்ச்சியினுடைய வெளியீடு, இன்டர்செக்ஸ்ங்கிறாங்க, தடுக்கப்பட்ட உறவுகள். தடுக்கப்பட்ட உறவுகளால அவர்கள் ஏற்படுத்திக் கொண்ட விளைவு கொலை, உயிர் பலி. இதுக்கெல்லாம் காரணம், மூலம் எங்க இருக்கிறது? அங்க இருக்குது. ஆனா அல்லாஹ் அங்க தடை செஞ்சுட்டு சொல்றான், உங்களுக்கு சைத்தான் பகிரங்கமான எதிரின்னு சொல்லக்கூடிய அல்லாஹ்
மிக தெளிவான ஒரு விஷயத்தை தூக்கி முன்வைக்கிறான். எப்படி முன்வைக்கிறான்னா, நீதி செலுத்தக்கூடியவர்கள் என்ன மாதிரி யாருமே இல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், ஆதமுடைய மக்களே, உங்கள் வெக்கத்தலங்களை மறைக்கும் ஆடைகளையும் அலங்காரத்தையும் உங்களுக்கு அருளினோம், இறையச்சம் என்னும் ஆடையே சிறந்தது. எந்த ஆடை சிறந்தது தெரியுமாப்பா? நீ என்ன ட்ரெஸ் போட்டிருந்தாலும் அழகான ட்ரெஸ் போட்டிருக்கிற, அற்புதமான ட்ரெஸ் போட்டிருக்கிற, எப்படி நல்ல அழகான புர்கா போட்டு மூஞ்சையும் மூடி, எப்படி மூஞ்சையும் மூடி கண்ணு மட்டும் தெரிய, கண்ணு மட்டும் தெரிய, யாரு கூட பைக்ல சபரிமலைக்கு மாலை போட்டவங்க கூட பைக்ல புர்கா இறையச்சமா? இறையச்சம் என்பது என்ன? ஆடைகள் உங்களுடைய அலங்காரத்தில் உள்ளத்தில் அங்க வரணும். அல்லாஹ் சொல்றான், நான் சொல்லல, அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். தொடர்ந்து சொல்றான், எனது இறைவன் நீதியை கட்டளையிட்டுள்ளான் என கூறுவீராக, ஒவ்வொரு தொழுமிடத்திலும் உங்களின் கவனங்களை ஒருமுகப்படுத்திக் கொள்ளுங்கள். இன்னைக்கு ஜமாத்துக்குள்ள வராம இருக்கிறோமே என்னுடைய அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நேசர்களே, அதிக அதிகமாக குர்ஆன் ஹதீஸை பேசக்கூடியவர்களே, அல்லாஹ் சொல்றான் தொழுமிடம். நீங்க தொழுற இடத்துல சொல்லல, உங்க வீட்டுல என்று சொல்லல, நீங்க தொழும்போதும் சொல்லல, தொழுமிடங்களில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். தொழுமிடங்களில் ஒருமுகப்படுத்திக் கொள்ளுங்கள், வணக்கத்தை அவனுக்கு உள தூய்மையுடன் செய்து அவனிடமே பிரார்த்தனை செய்யுங்கள், உங்களை அவன் முதலில் படைக்கவாறை மீள்வீர்கள். எப்படி மீட்கப்படுவோம் தெரியுமா? நீங்க அப்படி மட்டும் செஞ்சு பாருங்க, எப்படி மீட்கப்படுவோம். எப்படி உங்களை படைச்சு வெளியில விட்டானா அல்லாஹ் அப்படியே மீண்டெடுப்பான். எந்த பாவமும் இல்லாமல், எந்த அநியாயமும் இல்லாமல், எந்த அக்கிரமும் செய்யப்படாமல் நம்ம அப்படியே நேற்று பிறந்த பாலகர் போல அப்படியே திரும்பி மீட்கப்படுவோம். சிலருக்கு அவன் நேர் வழிகாட்டினான், மற்றும் சிலர் மீது வழிகாடு உறுதியாகிவிட்டது. அவர்கள் அல்லாஹ்வை அன்றி சைத்தானை உற்ற நண்பர்களாக ஆக்கிக் கொண்டனர். அவர்கள் நேர்வழியில் நடப்போர் எனவும் எண்ணிக்கொள்கின்றார்கள். அல்லாஹ் கடைசியா முடிக்கிறான், எண்ணிக்கொள்கின்றார்கள். நேர்வழியில் நடப்போர் என்று அவர்கள் எண்ணிக்கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் யாருக்கு உட்கத்தவர்கள்? சைத்தானுக்கு. அல்லாஹ் பாதுகாக்கட்டும். நாம் நண்பன் நினைச்சிட்டு இருக்கக்கூடிய பல விஷயங்களை கேடு இருக்குது. நம்ம நண்பன் பிரார்த்தனை செய்யக்கூடிய பல விஷயங்கள் அவர்கள் கேடாக பிரார்த்தனை செய்கிறார்கள். அதை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். அல்லாஹ் பாதுகாக்கட்டும். இந்த சமுதாய ஒட்டுமொத்த சமுதாயத்தை, அந்த சமுதாயத்தினுடைய தீமைகளிலிருந்து இந்த சமுதாயம் விடுபட வேண்டும் என்றால் முதலில் நாம் தெளிவாக வேண்டும், நாம் உண தூய்மை அடைய வேண்டும், நாம் ஒருவருக்கொருவர் சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும், நம்மத்திலே தொழுகை ஒருமுகப்படுத்தப்பட வேண்டும், உண தூய்மையோடு நம்முடைய தொழுகை இருக்க வேண்டும். அப்படி இருக்கின்ற போது இன்ஷா அல்லாஹ் இந்த சமுதாயத்தை புரட்டி போடுகின்ற கருவிகளாக, இந்த சமுதாயத்தில் உள்ளவன் கொலை செஞ்சிட்டான், காதல் பண்ணிட்டு ஓடி போயிட்டான் இல்லாமல் அவர்கள் நியாயமானவர்கள், நேர்மையானவர்கள், சத்தியத்தின்பால் கட்டுப்பட்டு நிற்கக்கூடியவர்கள், குர்ஆனையும் ஹதீஸையும் தங்களுடைய வாழ்வியலாக கொண்டவர்கள் என்பதை நிரூபிப்போம். அப்படிப்பட்ட நன்மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னை ஆக்கியருவானாக. வாஹிலாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. இந்த நிகழ்ச்சி பற்றிய உங்களின் மேலான கருத்துகளையும் ஆலோசனைகளையும் விளம்பரங்களையும் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: மீடியா வேர்ல்ட், நம்பர் 81, அங்கப்பநாயக்கன் தெரு, சென்னை 1.